இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன் நாட்கள்லாம். சின்ன வயசுல சந்தோஷமா உட்காந்துருவாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதை பார்த்தா இன்னைக்கு ஜனங்களுடைய மகிமை தெரியாம இருக்காங்க. ஆனா வீட்டுல உட்காந்து சொல்லுவாங்க, ஐயோ நாங்க வர முடியாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. வந்தவங்க நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த கூட்டம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மர்மமாக்கப்படுகிற கூட்டம் ஆகும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த கூட்டத்துல ஒரு வித்தியாசமான அனுபவம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் உலகத்துல இந்த நாட்டில் இந்த நேரங்கள் எங்கேயும் செலவழித்துக்கலாம். அப்பாவுடைய சமூகத்தில் நீங்க வந்து அமர்ந்திருக்கீங்கன்னா, நான் அநேகமா சொல்லிருக்கேன், இந்த நேரத்தை என்ன பண்ணிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. அதாவது இந்த நேரத்தை சேர்த்து வைக்கிற அப்பாவுடைய சமூகத்துல அதோடைய பலன் மகிமையில உன்னதமான ஆசீர்வாதத்தை கட்டளை. அல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவரே செய்த அந்த மகிமையான காரியங்கள் என்னவென்றால், நம் கிருபையாலும் பாவங்களாலும் மறித்திருந்த நம்மை என்ன பண்ணலாம்? உயிர் பெற்றார். எப்படி என்றால் அவருடைய அன்பு. அல்லேலூயா. அவர் நம் மீது வைத்த அன்பு அவர் நம் மீது வைத்த அன்பு. அந்த அன்பை நினைச்சுக்கணும்னா கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் உள்ளது. ஒவ்வொரு பாடலும் பாடும்போது ஒவ்வொரு வரிகளும் ஆவியானுடைய வசனங்கள் படி எழுதப்பட்ட வார்த்தைகள் படினால இருதயத்தில் உணர்ந்து நம்ம பாடும்போது தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கருத்தட்டு உற்சாகமா பாடணும். என் மீது அன்பு கொண்டு பலியாடி சிலுவை. அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டு பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கொண்டு பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க.
உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே கஷ்டமெல்லாம். நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. நன்மை பலித்து கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. ஹalleluya, ஹalleluya. உலகத்துல நன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு வந்தால் நீங்க சொல்லுவீங்க, நல்ல ஒரு வீடு கட்டிட்டேன். அதான் சொல்லுவீங்க, அவர் சொந்த ஒரு லேண்ட் வாங்கிட்டேன். அவர் உலகத்துல என்ன பண்ணி உலகத்துடைய காரணத்தை சொல்லி என்ன பண்ணீங்க, நன்மை இருப்பீங்க. நன்மை என்பது இந்த உலகத்துல மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு அந்த ஜீவனை பாதுகாத்து வச்சதுதான் பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷம். இந்த உலகத்துல நமக்கு பெற்றுக்கொண்ட பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா அப்பா நம்ம ரட்சிது. ஹalleluya. இல்லைன்னா எல்லா உலக மனுஷன் போவே என்ன பண்றோம், நாமளும் சாப்பிட்டு வாழ்ந்து சுகித்து வாழ்ந்து என்ன பண்றோம், அப்படியே உலக மக்கள் போற மாதிரி போறோம். ஆனா நம்ம அப்படி இல்லை, நீங்களும் நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் மாற்றினார். ஹalleluya. இந்த ஆராதனை எல்லாம் அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் 5:8 வாசித்து பார்த்தோம்னா இந்த ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படும் ஆராதனைக்கு சாயலா இருக்கும். சாயலுக்கு நேராட்டம். அங்க தேவ தூதர்கள் எப்படி தங்களான தூதர்கள் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்காங்களோ அதை போல நம்ம என்ன பண்றோம், ஆராதிக்கணும். ட்ரைனிங் பண்றோம். ட்ரைனிங் பண்ணி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள் அப்போ அப்பாவை சந்தித்து அவர் முகமுகமாய் சிங்காசனத்தில் வீட்டுக்கு நம்ம பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்கும். அவர் முகமுகமா பார்த்து ஆராதிக்கிற அந்த மகிழ்ச்சி நாள் இருக்கு, அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். ஹalleluya. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதான் சொல்றேன், நன்றி பலிகளை செலுத்தணும் நம்ம. ஹalleluya. நன்றி பலிகளை செலுத்தணும். ஏசப்பா, நாங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்க ஆண்டவரே. ஏனென்றால் நீ ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்காய் சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் ஆண்டவரே எங்களை முழு பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம், நிற்கத்தக்க பாத்திரவான்களை மாற்றினோம். ஐயா, பிதாவாகிய தேவனாய் கர்த்தர் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவனாய் கர்த்தர். ஹalleluya. அந்த பரிசுத்தமுள்ள தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களை அற்றவார்கள் இருந்தபோது நம்மை பாத்திரவான்களாய் மாற்றினது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹalleluya. அந்த ரத்தத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். ஹalleluya. தேவனுடைய தாசர்களை கொண்டு நாட்டு ஆவிக்குரிய உயிர் பேச்ச கூட்டத்தில் வந்து நீங்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான கூட்டமாக இருக்குமா ஆராதித்துக் கொண்டு. ஹalleluya. எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், இ மைனர், சிலுவை சுமந்தவர் சீஷன். இ மைனர்.
ஜீசன் என்பவன் தேவை போலவே, ஜீசன் என்பவன் தேவை போலவே, நடக்காய் வாழாமல் நடக்காய் ஒருவன் என்னை பின்பற்ற வரவேற்பான், அவன் தன்னைத்தான் இருந்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கணும். ரட்சிக்கப்பட்டது நாம அந்த வசனத்தை எத்தனை வாசிக்கிறோம்? உண்மையா இருந்து ஆளுக்கு கை வச்சு சொல்ல முடியுமா? உண்மையை இருந்து ஆளுக்கு சொல்ல முடியுமா? ஒரு இயேசுவை பின்பற்ற ஒரு ஆளா பின்பற்ற விரும்பினாலுமே அவன் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். உலகத்தை பார்க்க வேண்டும். அப்பா கடந்து சென்ற அதே அடிச்சுவடுகளை அவன் நடந்த பாதைகளை மாத்திரம் என்ன பண்ணுவான்? கடந்து செய்வான். அதிலே ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட இயேசுடைய சாயை கண்டு கொள்ள காலப்படும். எப்படியா வருகிறோம்? மேரி, கிரேஸ், சாலமோன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அப்படி பேர் வைத்து பேசுறேன். கிறிஸ்து இயேசுடைய சிந்தனை நமக்கு, கிறிஸ்து இயேசுடைய அன்பு நமக்கு இருக்கணும். இயேசு சென்ற அந்த பாதையை செல்வதா உண்மையான கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துவ நிறைய இருக்கு. எல்லாரும் கிறிஸ்து கிறிஸ்துவன் சொல்றாங்க. ஐயா அந்த நாட்டில யாருக்கு கிறிஸ்துவன் சொல்றாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசி பார்த்தா கிறிஸ்துவை போல தங்களை நடந்தவர்கள் அவங்க பார்க்கும்போது இயேசுவை போல மாறி இருப்பாங்க. எப்படி பாருங்க, இயேசுவை மாறி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி ஜனங்களை நேசித்தாரோ, அவர் எப்படி முழு உலகத்தை அப்படியே அன்பு கூர்ந்தாரோ அப்படியே விசேஷம் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக பயந்து அந்த ஊழியர் செய்வதற்கு. ஆனா அபிஷேகம் பெற்ற பின்பு ஏசப்பா சுமந்த அதே சிலுவை நான் சுமப்பேன் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? அந்த சிலுவை பாதையை இந்த நாட்டில் வந்திருக்கீங்களே, நீங்களும் நானும் அந்த சிலுவை சுமக்கும்படியாக. அல்லேலூயா. நீங்கள் அந்த சிலுவை சுமக்கணும். உலகத்துல சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. வேதத்தை பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஐஸ்வர்யம் கடைசியில எங்க தெரியுங்களா? யார்கிட்ட கேட்கல, ஐயா அவனை அனுப்பிச்சு விடுங்க, முடிச்சுட்டு தண்ணி கொடுத்தோம், காசு விட்டு கேட்கல. அவர்கிட்ட உலகத்துடைய ஐஸ்வர்யம் ஆசைலாம் வருவதற்கு நம்ம கொண்டு செல்லாது.
ஏசப்பாவுக்காக இந்த உலகத்தில் யார் பாடல் நோக்கிறீங்களோ, ஏசப்பாவுக்காக யார் வைராக்கியம் பாராட்டுறீங்களோ அவங்களுக்கு பார்த்து ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, சர்வ ரொம்ப அழகா இருக்கு. சீஷன் என்பவன் குருவை போலவே. ஐயா, அவருடைய குரு இயேசு எந்த வழியில சென்றாரோ அந்த அடிச்சொல்லை பின்பற்றி நடக்கலையா, அந்த உண்மையான கிறிஸ்துவ. அல்லேலூயா. கிறிஸ்துவ என்பது வேறு கிறிஸ்துவ பார்த்தல்ல, ஆவிக்குரிய நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படணும். கிறிஸ்து வெளிப்படணும். ஒரு கிறிஸ்துக்குள்ள புதிய சிருஷ்டியாக பழைய எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாமே புதிதாக மாறும். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும். ஏசப்பா அப்படிப்பட்ட எடுத்து பயன்படுத்தும். அல்லேலூயா. உங்களை கத்தது நாளில் ஒரு மகிழ்வுமாக்கும்படியாக, உங்களை நிச்சயமாக ஒரு வித்தியாசமான முறையில் கத்தது நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக கத்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒரு சிறு கூட்டத்தார்கள் வசனம் சொன்னார், எங்கே 2-3 பேர் கூடினார் அங்கே அவங்க கத்தர் சொல்றது. அல்லேலூயா. அவர்கள் மத்தியில் வாசல் பண்ண இருக்கிறார். இங்கே நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னும் ஒழுங்காக அந்த சீஷன் என்ற குருவை போல தனக்காய் வாழ இந்த உலகத்தை வாழ்கிற நாட்கள் வரையும் வசனம் சொல்லு, உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் பெயர் கொள்ளுங்கள், இதை நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தனா, என்னை பின்பற்ற நீங்க என்ன பண்ணுவீங்க? உலகத்தை ஜெயிப்பீங்க. இது சத்தியம், வேத நிச்சயம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, நிந்தைகள் உண்டு, பாடம் உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் இவைய மத்தியில இயேசுவின் மூலத்தில் நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடுகள் வழியே கடந்து செல்வோம் பரலோகம். அல்லேலூயா. பாடுகள் வழியே கடந்து சென்றால் பரலோகம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தை மேல பூ இருக்காத ரோஜா பூ மேல போட்டு நடக்கிற வாழ்க்கை இல்ல, முட்கள் மேல நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது. அல்லேலூயா. பாடுகள் நிந்தைகள் மத்தியில கிறிஸ்துவுக்காக சாட்சியம் மட்டும்தான் அதோடு சிந்தியுடைய மாற்ற முடியும். அல்லேலூயா. கண்களை கூடி ஒரு விஷயம் சீசன் குருவை போலவே அதற்காக சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே Hallelujah, 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 hallelujah. அந்த தைரியத்தோடு சொன்னாங்க, உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வாழ்க்கை வந்தாலும், எப்படிப்பட்ட காலையை வாழ்க்கையில வந்தாலும்
ஜீவன் சாவு எனக்கு ஆதரவு சொல்லுவாங்க. ஐயா கிறிஸ்துவுக்காக மறிக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவாக மறிக்கலாம். பாவத்துக்கு மறிக்கணும். உடனே பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு உயிர்ப்பித்து தேவனுக்கு சாட்சியா ஜீவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியா ஜீவிக்கணும். அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது சொல்றாரு. எப்படியுமா நான் பாருவேன் என்ன சொல்லி நான் புரிவேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கரங்களை தட்டி உற்சாகமா பாடு. எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவாரே எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். எதிரி அப்பா சோதனை பண்ணுகிறேன். நீர் எங்களுக்காக ஆடுகிறேன். ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு ராஜாவே. உம்முடைய இரக்கம் முழுவதும் எங்கள் மீது சிந்தி ஆடுகிறேன். பாவத்தினாலும் சாபத்தினாலும் மறைத்திருந்த எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ராஜாவே உம்முடைய சொந்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி நல்லவான்கிறேன். வசனம் சொல்கிறது அந்தகார இருள் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலையத்துக்கு வரவேற்கக்கூடிய புண்ணியங்களை அழிக்க பண்ணும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கும்படிக்கு
கர்த்தர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக தாயின் கருவிலே உருவாக்க முன்னவே உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். உண்மை தூரமாய் இருந்தீர்கள், இப்போது சமீபமாய் இருக்கிறீங்க. இந்த சமீபமா கேட்டு எப்படின்னா என்னுடைய பரிசுத்தமும் என்னுடைய நீதியை ஒன்றுமே இல்லப்பா. என்னுடைய சமுத்திரம் வந்து கேட்டீங்களா? உண்மையான நீதியத்தோடு உடைக்கப்பட்ட நீதியத்தோடு அப்பாவுடைய சமூகத்தில் என்னுடைய கைகளை மாற்றி உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய நீதியோ என்னுடைய பரிசுத்தமோ ஒன்றுமே இல்லப்பா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். தகப்பனே, நியாய பிரமாணம் எங்களை இயேசுப்பா நீதிக்குள்ள நடத்தல. நீர் எங்களை ஆண்டவரே கிருபையினாலே ரட்சித்தீங்க தகப்பனே. நீர் எங்களை கிருபையினாலே ரட்சித்தீங்க தகப்பனே. நீங்க எங்களை கிருபையினாலே ரட்சித்தனாலே மகா பெரிய சுவாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த இரவு ரட்சகம் இன்னும் ஒரு விசையாக எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, எங்களை மறுரூபமாக்கும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உன்னதமான பரிசுத்த ஆவியை கடவுளாக இந்த சாயங்கால வேலைகளை தொடும்படியாக தேவனுடைய கரங்களை ஒப்புக்கொடுங்க. அப்பாவுடைய சமூகத்தை ஒப்புக்கொடுங்க. அப்பாவுடைய சமூகத்தை ஒப்புக்கொடுங்க. வசனம் சொல்கிறது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து இருந்துச்சு. ஐயா, இவன் பாவி என்று சொல்லி நமக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கையெழுத்து இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அந்த சிலுவையிலே அந்த கையெழுத்தை குறைத்து போட்டார். ஹல்லேலூயா! எத்தனை மகா பெரிய மகிமை, எத்தனை மகா பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்றால், தகுதியற்ற புறஜாதிகளாக நம்மை நேசித்தபடியினாலே இந்த மகா பெரிய இரக்கம், இந்த மகா பெரிய கிருபை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நன்றியோடு பேசுவதற்கு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். ஐயா, உண்மையான இதோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் உடைக்கப்பட்ட இதோடு கூட அப்பாவுடைய சமூகத்துல நான் படிப்பு வாழ்க்கையில கரலை உயர்த்தி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா! உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை நேசிக்கிறேன், பலியாகி என்னை நேசிக்கிறேன், பரலோக பிறந்தீரையா, பிறந்தீரையா, எஜமானனே, இயேசு ராஜனே, எஜமானனே, இயேசு ராஜனே, என் நம்பியா, என் தேவனா, என் சித்தம் செய்வதாகி, என் தேவனா, என் தேவனா, என் சித்தம் செய்வதாகி, எஜமானனே, Yes,
எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர்வாழும் நாட்கள் நமக்கு உலகத்தில் ஓடி ஓடி ஓடிக்கொண்டு ஒரு வாழ்க்கை அப்பா, இந்த ஒரு வாழ்க்கை மக்களாக நாங்கள் வாழ்வு படிக்கிறார். இதை ஒரு வாழ்க்கை சித்தம் செய்ய படிக்கிறார். இதை ஒரு வாழ்க்கை மக்களாக சாட்சிய ஜீவித்து படிக்க தகப்படு. ஒவ்வொரு நாளும் வாழ்வு கிறிஸ்து இயேசுவை சிலுவை சுமக்கத்தக்கதாக இருக்கிறமே. கிறிஸ்து இயேசு எதற்காக பவுல் சொல்வது, நான் எதற்காக பிரிக்கப்பட்டவனோ அதற்காக என்னை முற்றுமொழி அர்ப்பணிக்கிறதுனால அதற்காக என்னை ஒப்பு கொடுத்து சொன்னேன். எதற்காக நான் பிரிக்கப்பட்டதும் அதற்காக, எதற்காக நான் அழைக்கப்பட்டதும் அதற்காக நான் இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம் என்று சொன்னாலே கிறிஸ்து வாழ்க்கை என்பது முட்கள் மேலே நடக்கிற ஒரு பாதை. அப்பாவுக்காக இந்த நாளில் தேவ சமூக ஆராய்ச்சி தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின் மத்தியில் கடந்து வருவது, தேவ பிரசனம் கடந்து வரும்போது, தேவ வார்த்தை கடந்து வருவது, அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு மகிழ்ச்சியான காரியங்கள் செய்ய வல்லமையை இது ஒரு விஷயம் மாற்றம், ஒரே விஷயம் மாற்றம். கண்களை மூடி தேவ பிரசனம் அப்பாவுடைய சமூகத்தை ஒப்பு கொடுங்க. அப்பாவுடைய சமூகத்தில் எழுதுறது அப்படியே எழுதுறது எழுதுகின்ற கடைசி ஒரு சரணம் மாத்திரம் அழுக உயிர் வாழ் நாட்டம் உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன்.
உண்மைதான் நான் நேசிப்பேன்னு சொல்லுங்க. அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்க நீங்க நான் சொல்லுங்க, அப்பா உங்களுக்காகத்தான் நான் பாதுகாக்கிறேன், உண்மைதான் நான் நேசிப்பாடுறேன். இந்த நாள் ஒரு அறிக்கையோடு கூட நம்ம கடந்து சொல்லுவோம். வந்திருக்க வந்தவங்க நம்ம திரும்பி போகக்கூடாது. ஒரு மாற்றம் வரணும். ஒரு இதயத்தில் உள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள, ஒரு அபிஷேகத்தில் மகனால் மேம்பட்டதால் கர்த்தருக்குள்ள உருமாற்றம் அடைந்தால் தேவனுடைய சாலை கற்றுக்கொள்ளல் புறப்பட்டு சொல்லும். தேவனுடைய மகிமை தாங்கிற பாத்திரமா, தேவனுடைய மகிமை பெற்றுக்கொண்ட ஒரு கிருபா பாத்திரமா நீங்க மாறி கடந்து செல்லும் போது பார்க்கணும்னு சொல்லும். கிறிஸ்துவே சாயில இவங்களை நான் பார்க்கணும்னு சொன்னா ஒரு வித்தியாசம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே ஐயா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் பார்ப்பேனோ, அதை நான் பார்ப்பேனோ. உமக்காக நான் பாட சொல்லுவோம். உமக்காக நான் பாடுகிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காக நான் பாடுகிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன் பலியாகி எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. சபை ஒரு சேர்ந்து சொல்ல, என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. ஐயா உண்மையாக சொல்லிருக்கீங்க. எண்ணங்கள்லாம் என் ஏக்கெல்லாம் அப்பா அவங்க சித்தத்தை செய்தாங்க, அப்பா அவங்க சித்தத்தை செய்தாடுவேன். சபைக்கு தூண்களாய் நான் நிற்பாடுவேன், சபை ஊழியரோடு தோல் கொடுத்து தோலாடுவேன் என்று ஊழியர்களை ஆடுவேன், அவரோடு தோல் கொடுத்து நின்று ராஜாவே என் எண்ணங்களும் என் ஏக்கெல்லாம் உன் சித்தம் செய்யப்பா சொல்லுங்க. உள்ளத்தினால் சொல்லுங்க, உன் சித்தம் செய்யப்பா. என் மாம்சத்தின்படி நடக்காதபடி, என் கண்கள் பார்த்த வழியில் நடக்காதபடி அப்பா சோதனை மாம்சத்தை மறித்து ஆவியை உயிர்ப்பித்து அப்பா உன் சித்தம் செய்யப்பா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உன் சித்தத்தை நான் செய்யணும்ப்பா, உங்க சித்தத்தை நான் செய்யணும்ப்பா. உங்க நாமத்தை மாத்திரம் நாம் ஒன்றைப்படுத்தினாலும் உனக்காகத்தான் நாங்கள் வாழணும், உண்மைதான் நாங்கள் நேசிக்கிறோம். எத்தனை மகா பெரிய அன்பு, எத்தனை மகா பெரிய அன்பு. அது மகிமையான அன்பு, அது மாசற்ற அன்பு, அது பரிசுத்த அன்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க, மகா பெரிய அன்பு, அது மாசற்ற அன்பு, அது பரிசுத்த அன்பு.
உலகத்தை எத்தையோ அன்பு பார்த்திருக்கீங்க, எல்லாம் மாய்மாலமான அன்பு. தன் ஜீவனையும் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவருமே கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது எப்படி கேட்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக சுதந்திரித்து வச்சிருக்கார். உங்கள் நீதியை காண்பினார். ஹல்லேலூயா. அப்பா இந்த நல்ல சாமியால் உங்களுடைய சமூகத்தை தகப்பட ராஜாவே நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை உயர்த்தும்படி ராஜாவே உங்களுடைய சமூகத்தை கல்வி கூறும்படிக்கு ராஜாவே உலகத்துல கிடைக்காத எத்தனையோ பேருக்கு அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இந்த நாள் நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. அப்பா உங்களுக்கு நாள் உங்களுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். பெரிய கிருபாண்டவர், பெரிய இறக்கமானவர், பெரிய தயவு அப்பா. கிருபை கர்த்தர் மீது கிருபை கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் அப்படி மீட்பெரும் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம்.